ஏ இன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வாரம் போல் நம்ம அழகப்பா காலேஜ் ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டை நான் போய்க்கிருந்தேன். பக்கத்தில் வந்து இன்னொரு லேடி பின்னாடி குழந்தைய வச்சுட்டு வேகமாக போனாங்க. நான் போனால் மேக்ஸிமம் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போவேன். அந்த லேடி வந்து பாப்பா வந்து முன்னாடியும் வச்சுக்கல, பின்னாடியும் பிடிச்சிக்கவும் இல்லை. அந்த பாப்பா பின்னாடி தனியாக இருக்குது, அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்க. சரி, நானும் வேகமாக போயிட்டு முன்னாடி போயிட்டு அவங்கள்ட்ட, அக்கா நீங்கள் மெல்ல ஓட்டுங்கக்கா, எனக்கு ஒரு கை குழந்தை இருக்குது, பாப்பா வந்துச்சுன்னா நீங்கள் என்னக்கா பண்ணுவீங்க கேட்டதுக்கு, சரி சரின்ட்டு மறுபடியும் வேகமாக தான் ஓட்டுறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னு வச்சுக்கவே, நம்மளோட அவசரத்துக்காண்டி அந்த பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கவே, அந்த வழி வந்து யாராலும் நம்ம நினைப்போம், போயிடலாம் வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒரு இழப்புன்னு இருக்கும் போது தான் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தெரியும். சொல்கிறேன், இத்தனைக்கும் அக்கா எனக்கு ஒரு பாப்பா இருக்கா, மெல்ல போங்கக்கா, மெல்ல போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறேன். இத்தனைக்கும் வேகமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு பேசாமல் அந்த பிள்ளையை வந்து நம்ம பஸ்ஸிலே விட்டுடலாமே. இப்போ பேரண்ட்ஸ் ஏன் போகிறதுனா, பாப்பா வந்து பத்திரமா கூட்டு வர கடை தான் போகிறது, முன்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டு வர கடை தான் போகிறது. இவ வாட்டுக்கு பின்னாடி தள்ளி உட்காந்துக்கிட்டு வேகமாக ஓட்டிக்கிட்டு ஏன் அந்த இழப்பு நடக்கும் போது தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் அதே தான். இப்போ நீ ஒரு பாப்பா கூட்டு போனாலும் முன்னாடி வச்சு கூட்டு போனால், நீங்களுமே இருந்தாலும் பாப்பாவை முன்னாடி வச்சு கூட்டு போங்க. பின்னாடி என்ன நடக்குதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. நீங்கள் வேகமாக ஓட்டுவீங்க, அந்த பொண்ணு கையெடுக்கும், காற்றுக்கு நகண்டு போகலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ பாப்பாக்களை பத்திரமா பார்த்துங்க, சரிங்களா?